மற்றும் இந்த அச்சம் தவிர ஃபவுண்டேஷன் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இளமையில் பூங்காற்று பாடிய பாட்டு ஒப்பொழுது ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே இளமையில் பூங்காற்று பாடிய பாட்டு ஒரு பொழுது ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீதை ஒரே ராகம். Co-sponsored by Kingston School CBSE and Metric, N. Krishnaswamy Mudaliyar Higher Secondary School, Vellore, Kanna Veg Restaurant since 1971, Bhumi's Biryani, Bhumi's Food Court, Sri Sai Sabari, Arasan Caterers and Creators, Super City Board, Beyond Your Expectations, Maria Housing, Vellore, BK Group's Divine Energy, Vellore, Sairam Events, Complete Photography. தமிழெடுத்து சிந்தை குளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம் இசை முன்பு கதங்கை மொழி நெஞ்சத்து வந்திடவே இந்து கவி பாடி வரவேற்போம். தந்த தமிழெடுத்து சிந்தை குளம் மகிழ வந்த பெரியோரை சொல்லும் தக்கதெம்மி தன தன சொல்லு சொல்லு தடுத்தோம் தேனு தத்தெம்மி தேனு தத்தெம்மி தேனு தெம்மி தக்கிட்ட தக்க சொல்லு தா கொத்து மலர் எடுத்து முத்து சரம் கொடுத்து கோகை விரித்தாடும் மயில் போல எழில் நித்தம் குரல் பயிலும் கிளி போல கத்தி நடை பயின்று முட்டு மலர் சொரிந்து பட்டு நடை பயின்று வரவேற்போம் அவர் துத்தி இதழ் விரித்து வரவேற்போம். தந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம் இசை முன்னும் சதங்கை ஒலி நெஞ்சத்து வந்திடவே இந்து கவி பாடி வரவேற்போம். தக்க தக்க தேமி தக்க சொல்லு தக்கிட்ட தக்க தக்க தேமி தக்க சொல்லு தக்க தன தக்க சொல்லு சொல்லு தக்க தேமி தேமி தக்க கிட்ட கிட்ட தக்க தக்கில தக்க தக்கில தக்க தக்கில தக்க தக்கில தக்க
சலசலப்பா இதே சலசலப்போட ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல். ப்ளீஸ் கிவ் மை பிகாஸ் நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. Give me a big round of applause. இந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் உண்மையிலேயே சொல்லணும், இந்த தருணம்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் திரையுலகோட காமெடி சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தாங்க. நான் படிச்ச ஸ்கூல்ல நீ ஹெட் மாஸ்டர்ரா அப்படிங்கிற அந்த டைலாக் ஏத்த மாதிரி அவர் ஒருத்தர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார். அவரோட ஐயா நாகேஷ் ஐயா அவர்களோட புதல்வன் திரு ஆனந்த் பாபு சார் வந்திருக்காங்க. அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். ஒரு நடிகனாகவும் ஒரு டான்சராகவும் ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அப்படி அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு சார் கேஷுவலா. அதுவும் இல்லாம நாங்க உங்க டான்ஸுக்கு நாங்க எல்லாருமே அடிமை சார். சார் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் திரையில பார்த்திருக்கேன், ஆனா முதல் முறை நேர்ல இப்பதான் சார் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சன். எப்படி வச்சது அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த தருணம்ல குத்து விளக்கு ஏத்தி கலகலப்பா நம்மளோட KFT அவார்ட் ஃபங்க்ஷன் 2024 to 25 அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். பெரியவர்கள் சீஃப் கெஸ்ட் எல்லாருமே மேடைக்கு ஒரு மாதிரி அன்போடு அழைக்கிறோம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம், உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம், நான் பறை கொட்ட தோடு தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோணி, ரத்தகலாட்டி குளிக்கும் தாண்டவ கோணி, கப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோணி, என் நெத்தியிலே வெடிக்கும் தாண்டவ கோணி, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணி, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணி, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணி, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணி. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோணி, ரத்தமெல்லாத்தி குளிக்கும் தாண்டவ கோணி, கப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோணி, நெத்தியிலே கிடுகிடுக்கும் தாண்டவ கோணி. வாழ புடிச்சி மாட கோடம் கிடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா மச்சினிக்கு, ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில காட அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஏன் ஆனந்திக்கு குடிக்கும் முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியிலே புடிச்ச கிளி, ஆதியிலே பறந்துச்சே பச்சை கிளி, அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி, நாள செத்த கிளி.
தானே பாடையத்தான் தெலுங்கு சாமி நேற்று நனவாக நாள கனவாக இன்று என் காலடியில் நடுவுகளா மனமுருகுகளா ஊரில் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி என்போல் கண்டாருண்டா அதை கண்டு கொண்டு நாம் கடவுள் தாண்டா பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் பறை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீர பறை வெற்றி பறை போர்கள் ஒலிக்கும் புனித பறை கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை நிறுத்தி பறையின் இசையை நிறுத்த முடியுமா இது விடுதலை இசை ஒரு கொள் இசை இசையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கு ஆண்டவ கோரே ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுவா தாண்டவ கோரே. பேசல பரமட்டம் தான் அடிச்சோம். ஃபுல் நாங்கள் செஞ்சிருக்க இடத்துல நாங்கள் கூப்பிட்டவங்க கூப்பிடாதவங்க எல்லாமே வந்து எங்கள் காலேஜ் இன்னைக்கு 11th இயரில் ஸ்டெப்பி நாங்கள் போகிறோம். அதுக்கு தான் பெரிய ஸோ நாங்கள் இது எல்லா ப்ரோக்ராமையும் இது ஒரு ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அக்கா நீங்க சொன்னீங்க ஏதோ நைஸ் லாக் பண்ற வேலை இதெல்லாம். அவங்க சொன்னாங்க நாங்க எதுவுமே பேசல, பறை மட்டும் தான் அடிச்சோம்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து அடுத்ததா வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக அண்ணன் எப்படி வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினாரோ அதே போல இப்ப வந்து என் தம்பி என்ன பண்ண போறான் அப்படின்னா வந்து கைத்து மேல வந்து மிமிக்ரி பண்ண போறான். கைத்து மேலையா? ஆமா, அண்ணனும் ஒண்ணு பண்ண போறாரு. கைத்துல தொங்கிட்டே ஒண்ணு பண்ண போறாரு. தர்ஷா வர போறாங்க. தர்ஷாக்கு நல்ல ஒரு Shikara, Shankara, Bharata
சுத்தி இருக்காங்க. அம்மா இங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? இங்க ஒரே நிமிஷமா. அம்மா ப்ளீஸ்மா. இப்ப கை தட்டுங்க, அதுதான் நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா? ஹாய்மா ஃபர்ஸ்ட் தர்ஷா. எத்தனை வருஷமா இதை கத்துக்கிறீங்க? 8 years 8 வருஷமா கத்துக்கிறீங்க. இப்ப 8 நிமிஷம் ஆடி இருப்பீங்கம்மா. அண்ணன் கிருக்குன்னு ஆயிட்டாப்ல. அங்க நிக்கும்போது பாப்பா ஆடிட்டு இருக்கும்போது இவரு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காருங்க. பார்த்தே அவர் ஒரு மாதிரி கிருக்குன்னு ஆயிட்டாரு. உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வியந்துட்டேன். அது ரொம்ப அற்புதமா ஆனீங்க. நிறைய இதே மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணி பல ரெக்கார்ட்ஸ்கள் நீங்க வாங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள். சாஸ்திரியா ஃபிலிம் டெக்னாலஜி சார்பாக நம்ம இந்த இயரில் வந்து நல்லபடியாக நம்மளுடைய ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டை நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம வந்து ஹானர் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு யார் கூப்பிட போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிஎன் டிஜிடி கே பாண்டியன் சார் அவர்களை அன்புடன் மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி. பெரிய கைத்தட்டலாமா? இன்னும் வேகமா, இன்னும் வேகமா. நன்றி நன்றி. அதாவது வந்துட்டு வேலூரில் வந்து வழக்கமாக வந்துட்டு வேலூரில் வந்து என்டர்டைன்மெண்ட்டே கிடையாதுன்னுவாங்க. ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட்டை கண்டிப்பாக கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்திக்கிற நமது மேடத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அந்த நடன நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு அளித்து அதை வளர்க்க வேண்டும் என்று, கலையை வளர்க்க வேண்டும் என்று ஒரு முதலில் வேலூரில், அதாவது வந்து சென்னைக்கு அடுத்தபடி ஒரு பிலிம் இன்ஸ்டியூட் நடக்கிறது என்றால் அது வேலூரில் தான். அந்த அளவு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் அவர் பயணம் தொடர வேண்டும். இந்த விருதுகள் மட்டுமல்ல, இப்போது அவர்கள் விருது கொடுக்கிறார்கள். காலம் வரும், அவர்கள் விருது வாங்குவார்கள். காலம் கண்டிப்பாக வரும், அவர் விருது வாங்குவார்கள். சிறப்பாக நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் மக்களே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். சார் ஒரு வாக்கில் சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜியினுடைய 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அதனுடைய சேர்மன் ஜெயஸ்ரீ மற்றும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம சென்னையிலையும் டிவியில தான் பார்த்துருக்கோம். நேரடியாக இன்னைக்கு வெள்ளூரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மேடம்க்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி எவ்வளோ கலைஞர் இருக்காங்க. இன்னைக்கு அந்த பாப்பா பேர் இன்னும் லாஸ்டா டான்ஸ் ஆடிச்சு தக்ஷனா. உண்மையில தக்ஷனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் டிவியில தான் பார்த்துருக்கீங்க. நேரடியாக நம்ம பார்த்ததில் இவ்வளவு முக்கியஸ்தர்கள் உண்மையில விட்டு சென்ற கலையை தான் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவோ நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். அந்த நகைச்சுவை எல்லாம் விதைச்சிட்டு போன விதையை தான் திரும்ப திரும்ப நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர புதுசா இன்னைக்கு நகைச்சுவையில் எதனா விதைச்சிருக்கோம்னா கண்டிப்பா சத்தியமா இல்லைன்னு சொல்லலாம். அதே போலதான் அவருடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு மாடுலேஷன் பண்ணி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர புதுசா அவரதை முறியடிக்க இன்னொருவர் பிறக்கவில்லை. கண்டிப்பா சரி, டான்ஸ்லும் சரி, உங்கள் இருவரையும் முறியடிக்க பிறப்பதுக்கு அரிது. பட் அதை அப்டேஷன் பண்ணி மாடுலேஷன் பண்ணி இன்னைக்கு பல வகையில நம்ம மாற்றும் காலத்தில் நாம வாழ்ந்தோம் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு. அப்படிப்பட்ட கலையை உண்மையில ஜெயஸ்ரீ மேடம் வந்து இதை ஐடென்டிஃபை வெளிக்கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து, என்ன இன்னைக்கு அந்த பேரண்ட்ஸை பார்த்தா உண்மையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. தர்ஷினி வந்து இங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்து அவங்க அம்மா அப்படியே பதைக்கிறாங்க, நம்ம குழந்தை எங்கேயாவது மிஸ் ஆயிடுமா, ஏதாவது ஆயிடுமான்னு. பட் இத்தனை பேர் பிளஸிங்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு எந்த விதமான குறைகளும் வராது. ஏன்னா இவ்வளவு பேர் பிளஸிங்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா உங்கள் குழந்தை மிக மிக ஒரு உச்சத்தை கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மிக உச்சத்தை தொட எங்கள் மாவட்டம் ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உண்மையில இதனுடைய விளைவு கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து 3வது வருஷத்துல இருக்கு. அடுத்த வருஷம் இது ஒரு பிரம்மாண்டமான வேலூரே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த கேஎஃப்டினுடைய அவார்ட்ஸ் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். கைத்தட்டினா சுகர் வராது. இந்த விருப்பம் யாரும்
சுரேஷ் சார் அவர்களுக்கு ஆனர் செய்யப்படுகிறது. ப்ளீஸ் கிவ் வெரி பிக் ஹேண்ட்ஸ் மக்களே. எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் இந்த தருணத்தில். தேங்க்யூ. உள்ளிட்ட இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு யாரை கூப்பிட்டா இந்த ஃபங்க்ஷன் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும்னா அது நம்ம ஆனந்த் பாபு சார் மிக அழகாக அதை எடுத்துன்னு போயிருக்காங்க. ஏன்னா கலை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபாதர்லேருந்து ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் அது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குதுன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இன்னும் அதை வந்து வளர்ந்து கொண்டே செல்கிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அவார்ட்ஸ் வாங்குறவங்க, இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் தொடர வேண்டும். ஜெயஸ்ரீ அவர்கள் நிறைய நாங்கள் வந்து அந்த ரோட்டரிக்கு வந்து நிறைய பண்ணுறாங்க. இருந்தாலும் இது போல் வந்து வரும்பொழுது கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்வாங்கன்றதை எதிர்பார்க்குறோம். வரும் ஆண்டுகளில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஆசையும் எல்லோருடைய ஆசையும். நன்றி. ஆர்கனைஸ் பண்ணுவாங்க யார் தெரியுங்களா? அந்த மாதம் உண்மையில ஒரு அவர்களை அப்போது மேலே கலக்கிட்டோம். 53வது வாரனுடைய கவுன்சிலர் ஸோ பேக் பண்ண ஜெஸ்டி இப்ப 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. உண்மையில பேக்ல இருந்து ஒர்க் பண்ணது இவங்க 3 பேருடைய இன்னைக்கு நம்ம இந்த இடையில உட்கார்ந்து எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்றோம் இந்த என்டர்டைன்மெண்ட்லாம். இதற்கு முக்கிய காரணம் 5 பேர், இன்னும் 2 பேர் இருக்காங்களாம். ஸோ அந்த 5 எங்களுடைய அதாவது அக்கா மெட்டி ஒளியில வருவாங்களா அக்கா தங்கச்சி 5 பேரு அந்த மாதிரிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். அக்கா நான் சொன்னது புரிஞ்சுதா? ஜெயஸ்ரீக்கா பிஸியா இருக்கீங்களா? வாட்ஸ்அப் பண்றேன். மெட்டி ஒளியில 5 பேர் வருவாங்கல்ல சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி கடக்கிறோம். சார் சிவகுமார் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான ஈவினிங்காக இது இருந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி ஜெயஸ்ரீக்கு என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். கங்க்ராச்சுலேஷன். இவ்வளோ ஒரு டஃபஸ்டானது ஏதோ ஒரு ரொம்ப ஒரு டாமினேஷனான ஒரு ஃபீல்டு. ஸோ அதை வந்து 3 வருஷமாக வெள்ளூரில் வந்து அவங்க நடத்திட்டு 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 4th இயரில் வந்திருக்கிறாங்க. 11th இயர் நடந்துட்டு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து 3rd முடிஞ்சு 4th இயர் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவங்களுடைய பிரதரோடைய பிளெஸ்ஸிங், ப்ளஸ் வந்து அவங்க அம்மாவோடைய ஆசைகள் எல்லாமே சேர்ந்து அவங்க இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து வைக்கிற டைமில் சொல்கிறது எங்கள் அண்ணனுடைய ஆசை அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கே எங்கேயோ தான் உட்காந்துருக்கிறாரு. நம்மளை விட்டு அவர் போயிருந்தா கூட இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இன்னும் வரக்கூடிய வருஷங்களுமே இதை விட ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். எங்களுடைய ரோட்டரியோடைய ஒரு தூண் அவங்க. நாங்கள் எல்லாருமே அவங்கள வாழ்த்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு கம்மிங் டேஸ் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். ஊர் கூடினா தான் தேர் இழுக்க முடியும். அது மாதிரி நடக்கும். அந்த தாட்டை மட்டும் வச்சுட்டு இது நடக்குமா நடக்காதா நம்மளே அந்த தாட்டை வைக்கிறோம். அதில் தான் வைக்காம நடக்கும் அப்படின்னா நடக்கும். இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஆக்டருங்க பேசுனதான் நல்லா இருக்கும். அதனால நீங்க பேசுனதுக்காக நான் கம்மி பண்ணிட்டேன். நடக்கும் நீங்களா? அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குமா? அதை நான் ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். சார் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணலாம் ப்ளீஸ். சென்னையில இருந்து நம்ம திரையுலக நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாருமே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே வாங்க ஸ்டேஜுக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட், இப்போ ஒரு புக் லான்ச் பண்ண போறோம். கண்டிப்பா எல்லாருமே ஸ்டேஜுக்கு வரலாம். பாக்குறவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
நம்ம KFT அவார்ட்ஸ்க்காக வருகை தந்திருக்கும் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையுமே நம்ம செலிபிரிட்டி கெஸ்ட் ஆனந்தம் அனஸ்டும் கூப்பிட்டாங்க மேலே. அடுத்ததாக ஒரு சூப்பரான மொமெண்ட் நாங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு புக் லான்ச் பண்ண போறோம். உங்கள் முன்னாடி நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாருமே சீஃப் கெஸ்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த புக்கை லான்ச் பண்ண போறோம். எடுத்துட்டு வாங்க, டக்குனு எடுத்துட்டு வாங்க. நம்ம ஜேபி சாரோட புக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். KFT அவார்ட்ஸ் 2024-25 ஒரு சூப்பரான மொமெண்ட் புக் லான்ச் நடந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு பலத்த கரகோசையை கொடுத்துடலாம். The Last Freedom. பேர் வந்திருக்காங்க. ஒன்று ஸ்னேகலதா, இன்னொன்று மிஸ்ஸஸ் தாரா, அட்வொகேட், ஹைகோர்ட். புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு ஒருத்தரும், அண்ணா எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு இன்னொருத்தரும் சொல்ல போகிறாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓராண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தருணம் இது. ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி நாட்களில் கூட சமூக பொறுப்போடு இருக்க முடியும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு மனிதர் தன் குடும்பத்துக்காக அவர் கொண்டிருந்த அன்பையும் அவர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையையும் ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் நாட்டுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற மனநிலையை கடைசி தருணத்தில் கூட மறக்காத ஒரு மனிதர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். மிக மோசமான ஒரு உடல்நிலையில் கூட சமூக பணியில் தன்னை இணைத்துக் கொள்ளும் விதமாக இறுதி தருணங்களில் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் வலியையும் மட்டுமே உணர்கின்ற ஒரு உயிராக இல்லாமல் கடைசியாக தன் குடும்பத்துக்கும் சமூகத்திற்கும் என்ன விட்டு செல்லுகின்றோம் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வரும் என்றால் அவர் வெறும் மனிதர் அல்ல, மாமனிதராகத்தான் இருக்க முடியும். அதன் வாழும் சாட்சியாக நான் பார்த்த மனிதர் தான் திரு ஜெயபிரகாஷ். இந்த குடும்பத்தில் என்னை இணைத்துக் கொள்வதில் ஒரு ஆசிரியராக, ஒரு தலைமை ஆசிரியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு சமூக களப்பணியாளராக நான் பெருமையை உணர்கின்றேன். இந்த மேடையில் அவருடைய புத்தகத்தை என் கையில் ஏந்துவதற்கு எந்த மாதிரியான உணர்வு கலவையோடு நான் நிற்கிறேன் என்பதை என்னால் விளக்கக்கூட முடியவில்லை. வலி நிறைந்த நாட்களில் ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாக என்னை தங்கச்சியின் டீச்சர் தான் கூப்பிடுவார் எப்பவுமே. டீச்சர், கடைசியா நான் என்னுடைய புக்கை வந்து உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. கைப்பட எழுதிய கைப்பிரதிகளை பக்கம் பக்கமாக புகைப்படங்களாக எடுத்து ஏறக்குறைய 130 புகைப்படங்களை எனக்கு கடைசி நேரத்தில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்தவர் ஜேபி. எனக்கு பிறகாவது இந்த புத்தகம் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்ற கடைசி கோரிக்கையை எங்களிடம் அவர் வைத்தார். இந்த கோரிக்கை இன்று நனவாகி உள்ளது. அதுவும் அவர் பிறந்த இந்த நாளில் இது வெளியிடப்படுவது எங்களுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நாட்டிற்கு தன் பணியை முழுமையாக நிறைவு செய்த ஒரு ஆன்மாவாக அவரை நான் பெருமையுடன் நினைக்கின்ற தருணம் இது. இதற்கு துணையாக இருந்த என்னுடைய தங்கை ஜெயஸ்ரீக்கும் எத்தனை சவால்கள் வந்தாலும் தனி மனிதராக நின்று
குடும்பத்தையும் சமூக பணியையும் விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்திற்கு எங்களின் ஆதரவு எப்போதும் இருக்கும் என்ற உறுதியோடும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக இருப்பதை நான் பெருமையாக நினைக்கின்றேன். இந்த புத்தகத்தின் அடக்கம் என்னவென்றால், நான் நாட்டிற்கு எப்படி இருக்க வேண்டும், நான் யாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவரின் கடைசி எண்ணங்கள். இதை படிக்கும் பொழுது உடல் மெய் சிலிர்ப்பது உண்மை. இங்கு கலந்து கொண்டு இருக்கின்ற அனைவரும் இதை வாங்கி படிப்பதற்கு முயற்சி எடுக்க கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எவ்வளோ அழகாக பேச முடியுமோ அவ்வளோ அழகாக பேசுங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இவ்வளோ நாள் சந்தோஷமான பல நிகழ்வுகளை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஜெயஸ்ரீ மேடம். எப்போதுமே நான் கொஞ்சம் ஹைகோர்ட்டில் நிறைய பட்டிமன்றம் பேசியிருக்கேன். பேசுறதுக்கான வாய்ப்புகள் என்னோட சீனியர் அருள்மொழி மூலயமா எனக்கு கிடைச்சது. தொழிலோட வளர்ச்சி என்னோட சீனியர் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் நாகமுத்து, நவ் ஹி இஸ் இன் சுப்ரீம் கோர்ட், அவர் மூலயமா நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஓன்லி தட், எனக்கு ஜெயஸ்ரீயை ஒரு 5 இயர்ஸாக தான் தெரியும். ஜெயஸ்ரீ மேடம் நான் வேலூர், பொதுவாக எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலூர். 2009 எனக்கு மேரேஜு. அதுக்கப்புறம் தான் நான் வேலூர் வருவேன். பட் இனிஷியலாக என்னோட நேட்டிவ் பிளேஸ் காரைக்குடி. எங்கள் பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலூரா, வேலூர் மாப்பிள்ளையா, அங்கே ஜெயில் ஒன்று தானே இருக்குது, அடுத்து உன் மாமியார் வீடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வேலூர் ஃபேமஸாக ஜெயிலை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு காதில் பட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சிஎம்சி, நாராயணி, ஸ்கூல்ஸு, ஏகப்பட்ட ஸ்கூல்ஸு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸுக்கும் 2 ஸ்கூலு 3 ஸ்கூல். இவ்வளோ ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு பிள்ளைங்க எவ்வளோ இருப்பாங்க, என்ன ஏது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பிரமிப்பு கொடுத்த விஷயங்கள் நிறைய வேலூரில் எனக்கு. அது 5 வருஷத்துல அந்த ஜெயிச்சிட்ட பழகின விஷயங்கள்ல ஒருத்தரை பற்றி கூட தவறுதலாவோ குறைவாகவோ பேசி நான் பார்த்தது கிடையாது. யாராவது ஒரு உதவின்னு கேட்டால், மேடம் நம்பர் கொடுங்க, பேர் சொல்லி கூட கிடையாது, மேடம் நம்பர் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு தன்மையான விஷயங்கள் நிறைய நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஜெயஸ்ரீ மேடமை பற்றி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இதெல்லாம் எப்படி வரும்? பொதுவாக ஒரு பொண்ணு வெளி உலகத்துக்கு அது வழக்கறிஞர் தொழில், மருத்துவ தொழில் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் காரைக்குடி எனக்கு பேஸாக இருந்தாலும் நான் சென்னையிலேயும் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ரன் பண்ணிட்டு இருக்கேன், மக்களை பார்க்குறேன், இப்போ வேலூர்லேயும் பார்த்துட்டு இருக்கேன். அதை லீட் பண்ணுற விஷயம் இருக்கிறத பின்னாடி பேக் போன் யாராவது இருக்கணுமே அப்படின்னு நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஜெயஸ்ரீ மேடம்கிட்டேருந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் இந்த புக்கு ரிலீஸ்க்கு வர்றப்போ நானே கேட்டேன் அவங்கள்ட்ட, மேடம் இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட, நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பான்சர் எனக்கு ஸ்பான்சர் பண்ண வேண்டாம், பட் அந்த புக்கு எனக்கு கொடுங்க, ஐ வாண்ட் டு பிரீஃப் சம்திங். ஏன்னா ஜெயஸ்ரீ மேடம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் அதில் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால அவங்கள்ட்ட 2 நாளைக்கு முன்னாடி கேட்டு வாங்கினேன். அவங்களே நேராக என் ஆஃபீஸ்க்கு என் கையில் அந்த புக்கை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவங்க என்கிட்ட சொன்னது, மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் அப்படின்ற வார்த்தையை எங்க அண்ணன் டெய்லி சொல்லுவாங்க மேடம். அந்த வார்த்தை எனக்கு எந்த அளவுக்கு உத்வேகம் கொடுத்ததுன்னா, நான் என் பின்னாடி என்னை முந்தி தள்ளுறவங்களை மறந்து நான் எந்த அளவுக்கு முன்னாடி செயல்பட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம். பின்னாடி உந்துறவங்க எவ்வளோ சேஃபாக இருந்தாங்க அப்படின்றத அவங்க எனக்கு சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கினேன் அவங்க செயல்பாடுகளை. அப்புறம் நான் அவங்க பிரதரோட பர்த்து, டெத்து டேட்டு 7/12/1978 அவரோட பர்த்து, 4/1/2023 அவரோட உடல் மறைந்தாலும் அவரோட ஆன்மா இங்கே தான் இருக்கும். நான் பேசும்போது அவர் நம்மளுக்குள்ள ஒரு நாற்காலியில் உங்களுக்காக அமர்ந்திருப்பார் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை கொடுத்து தான்
நான் இந்த புக்கை வந்து படிக்கணுன்னே விருப்பப்பட்டேன். நான் இதில் வந்து அவங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போகணுன்னு மட்டுமே ஒரே விருப்பம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போகணும், பப்ளிகேஷன் போகணும், ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா இல்லைப்பா ஏதாவது டிகிரி வேணும், நீ இதை படி அப்படின்னு சஜஸ்ட் பண்ண கெமிக்கல் இன்ஜினியரிங் சஜஸ்ட் பண்ணுறாங்க. உடனே ஜாயின் பண்ணிடுறாரு. இல்லைப்பா எனக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் விருப்பம், நான் வந்து அதில் தான் போக போகிறேன், நான் இன்ஜினியரிங்லாம் படிக்க மாட்டேன்னு அப்ஜெக்டே பண்ணல, உடனே ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுது 14/11/2007. ஒய்ஃப் வந்து லோக்கல் கிடையாது, வியட்நாம்லேருந்து. அதுக்கப்புறம் அழகான ஒரு ஏஞ்சல் ராம் வந்து நாட் ஒன்லி ஃபார் சாய் சார், ஹீ இஸ் ஃபார் த ஹோல் ஃபேமிலி. அவன் வந்து ஒரு ஏஞ்சல். எத்தனை பேர் ராம் இருக்காப்லையா? வா கமான் கமான். எத்தனை பேர் ராம் கூட இன்டராக்ட் பண்ணியிருக்கீங்க, ஹாய் ஹலோ சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என் பொண்ணை ஒரு வருஷம் ஜெயஸ்ரீ மேடமோட இன்ஸ்டியூட்டில் சும்மா வெக்கேஷனுக்கு சேர்த்து விட்டேன். ஒரு சண்டை வந்துருச்சு ராமுக்கும் என் குழந்தைக்கும். ரிட்டர்ன் வர்றப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுமாரி சண்டை வந்துருச்சுமா, அண்ணன் என்னை அடிச்சிட்டாங்க. சிச்சோ அப்படியா? ஒரு அம்மாவா? சிச்சோ அப்படியா அடிச்சிட்டானா அண்ணன்? சரி இரு, நான் நாளைக்கு அத்தைக்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா ஜெயஸ்ரீ மேடம் வந்து மேடம் கிடையாது, அத்தை. அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் அத்தை அவங்க. அப்படியா, நான் அத்தைகிட்ட சொல்கிறேன். அதெல்லாம் வேணாமா, அண்ணனே வந்து என்னை சால்வ் பண்ணிட்டாங்க, நான் ஹக் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு அப்படின்னா. அவர் ஜெய் சாரோட உணர்வு எந்த அளவுக்கு தான் குழந்தைக்கு அவர் கொடுத்துருந்தா, அந்த ஒரு இந்த வயசில் அந்த ஒரு பக்குவத்தில் ஒரு குழந்தையோட சண்டை நடந்தாலும் இடித்து அடிபட்டால் கூட அவளை அரவணைச்சு அப்படி ஒரு நிகழ்வே நடக்காத மாதிரி செயல்படக்கூடிய ஒரு திறனை ஒரு பையனுக்கு அப்பா கொடுத்துட்டு போயிருக்காரு. அதையே ஒரு பாட்டியும் சித்தப்பாவும் அத்தையும் சேர்ந்து கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான விஷயம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைங்களை உட்காந்து பேசுக்க வாய்ப்பே இல்லை. ஒரு 5 இயர்ஸாக நானும் ப்ரொஃபஷனலி பார்க்குறேன், பர்சனலாகவும் பார்க்குறேன். என்ன மேடம் பண்ணுறீங்க? மேடம் நான் காலைல 7 o'clock வீட்டை விட்டு போயிடுவேன், ஈவினிங் 7 o'clock வந்துடும் மேடம், 1.5 lakh salary. ஹஸ்பண்ட் மேடம் அவர் 9 o'clock போவார், ஷீ வில் பி அட் 7, ஹீ வில் பி அட் 7. அவருக்கு ஒரு 50,000 salary. குழந்தை சர்வெண்ட்டில் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க உணர்வுகளை பகிர்ந்தக்கூடிய இன்ட்ராக்ஷனே பேரண்ட்ஸ்ட இல்லை பிள்ளைங்களுக்கு. இதனால ஃபோனில் உட்காந்து எவ்வளோ தவறான விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்குற மதிப்பாகட்டும், குழந்தைங்க அரவணைக்கிற விதமாகட்டும், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் நான். ராம் வந்தோடனே பார்க்கணும்னு நினச்சேன் நான், பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. காட் பிளஸ் யூ. இந்த புக்கில் படிக்கும்போது பாரதியார் பற்றி, விஓசி பற்றி, வஉசி பற்றி, அப்துல் கலாம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நான் பொதுவாக அட்வொகேட். நான் ஒரு 5 இயர்ஸாக ஜூனியராக இருந்தால் அப்புறம் தனியாக ஆஃபீஸ் போட்டதுனால ஃபீஸ் வாங்காமல் நமக்கு டிராஃப்ட் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், டிராஃப்ட் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும், பேப்பரை படிக்கிறதுக்குமே சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த 2 நாளுமே நான் இந்த புக்கை பற்றி தான் படிக்கிறது எவ்வளோ முக்கியம் குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறாரு. அரசியல்ல எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு விஷயத்தை லீட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் வேணும்னு சொல்றாரு. இல்ல சார் கொஞ்சம் சுருக்கமா முடிங்கன்றாரு. இந்த புக்கை வந்து ஒவ்வொருத்தரும் படிக்கணும் தயவு செஞ்சு. என்னோட பெரிய ஜெயஸ்ரீங்கோட இந்த அளவு உச்சத்துக்கு அடி பேசே ஒரு விஷயத்துல அவங்க அப்பா சம்பத் சார், அப்புறம் அவங்க அம்மா. ஆனால் அவர் ஜெய் சார் வந்து ஜெயஸ்ரீ மேடம் கூப்பிட்டு கேட்டுறாங்க 2014 என்னம்மா உனக்கு என்ன விருப்பம். அண்ணன் வந்து தங்கச்சிட்ட கேட்குறது வந்து அபூர்வமான விஷயம், அப்பா தான் கேட்பாங்க. இது மாதிரி எனக்கு ஃபிலிம் சைட் போகணும் விருப்பம். உடனே ஓகே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். அவரோட உணர்வுகளை இதை தெளிவாக பதிய விட்டுறாரு. ட்ரைனேஜ் சிஸ்டமோ, இன்னர் வாட்டர் ஹார்வெஸ்டிங், எவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ்லாம் சுத்தமாக இருக்கணும்,
வியட்நாமோட போர், இப்படி பல விஷயங்கள் அவர் வந்து உருக்கமாக சொல்கிற விஷயங்கள். நாம் எல்லாரும் நம்ம சுதந்திரத்தை இழந்துட்டோம் அப்படின்னு இதில் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த புக்கை படிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயஸ்ரீ மேடமுக்கு, இந்த ஃபிலிம் டெக்னாலஜிக்கு நன்றி. அவங்க அப்பா சம்பத் சார் வந்து எல்லாருக்கும் பேர் வைக்கும்போது ஜெய் ஜெயின் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஜெய் ஜெய் ஜெய். இந்த அப்பா அவங்க அண்ணனோட அந்த ஜெய்யும் சேர்ந்து ஜெயஸ்ரீ மேடத்துக்கு இன்னும் பல வெற்றிகளை தேடி தர்றோம். ஜெய் ஸ்ரீராம். நல்லா கராத்தே பண்ணுவான், நிறைய சிலம்பம் சுற்றுவான். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனில் சிலம்பம் சுத்தலில் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்து நம்ம சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் ஸ்ரீராம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் உங்களை கண்டிப்பாக ஹானர் பண்ணி ஆகணும் மேம். உங்களுக்கான அவார்ட் நம்முடைய திரு ஆனந்த் பாபு சார் அவர்களை ஸ்டேஜுக்கு அன்போடு அழைக்கிறோம். ரெஸ்பான்சிபிள் கப்பல். எஸ் ஆனந்த் கேட்குற அண்ணன், எப்படி நீங்கள் சிரிக்காமல் சொல்கிறீங்க? ஆமா, ரெஸ்பான்சிபிள் கப்பல் அண்ணா நீங்கள் தானே? நல்லா சூப்பு குடிக்கணுமா? சூப்பரா? சூப்பர் நல்லா சொல்லுங்க. சூப்பரா? சூப்பரா? நாங்க இதையே போயிட்டு வேலூர் பஸ்ல ஏறி பண்ணோம்னு வைக்கிறீங்க, லேகி வைக்கிற மாதிரி. திரு ஆனந்த் பாபு சார் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக என வரவேற்கிறோம் உங்களுடைய கைத்தட்டலோடு. ஒரு காலத்தில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் வந்துச்சு. அப்போது நான் அந்த மேல்மருவத்தூர் சைடு கிட்ட அங்கே எனக்கு இது நடந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் வெள்ளூர் சிஎம்சி கூப்பிட்டு வந்தாங்க. எல்லோரும் நினச்சாங்க அவ்வளோதான் நினச்சாங்க. இப்போ எல்லாம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எழுதுறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு
ஆனால் அந்த ஒரு 8 டேஸுக்கு அப்புறம் வந்து 9th டே அவங்க அப்போ லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அவங்கள மனசார வாழ்த்தினாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. மேலும் இப்போ ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க, இன்னும் மேலும் ஜெயிப்பாங்க. இந்த சத்ரியா என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு இணைத்த அன்பு தம்பி வெங்கியும் அவருடைய ஒய்ஃப் கார்த்தி ஈஸ்வரன் வந்திருக்காங்க. அவங்க தான் எனக்கு வந்து இவங்களை ஜெயஸ்ரீ அவங்கள அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப மிக அருமையான ஒரு 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 ஸ்தாபனத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க வெங்கி, நன்றி. இந்த ஸ்தாபனம் மேலும் மேலும் வளர்றதுக்கு எல்லா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ளஸ் எல்லா நடிகர்களும் வந்து இதை உற்சாகம் கொடுத்து இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முக்கியமாக இதுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு தூணாக இருந்த ஒரு இவங்களுடைய அண்ணன் ஜெயபிரகாஷ். அந்த லெகசி கண்டினியூ ஆகிறதுங்கிறதுக்கு அவருடைய சன் ஜெய் ஸ்ரீராம் எங்க இருக்காரா? ஜெய் ஸ்ரீராம் வாங்க. அது அந்த அண்ணங்கிறது வந்து அந்த அம்மா வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, இங்கே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியுது. அப்பா இடத்த நீங்கள் பிடிக்கணும். இது வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு வரணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த புக்கு வெளியிடும் போது பார்த்தேன், நான் இங்கே அரசியல் பேச வரல. அந்த அவருடைய முகத்தை பார்க்கும் போது ஒரு பெரிய தலைவர், நான் யாரும் சொல்ல வேணாம், அந்த புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் மாதிரி தான் இவரும் வந்து அந்த உடையில் இருக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எவ்வளவு பேரை கரை சேர்க்க வேண்டும் என்று அவர் எண்ணியிருப்பார், எவ்வளவு பேரை அவர் மூலியமாக அவர்கள் குடும்பம் கரை சேர்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் புகழ் வாழ்க, இந்த அச்சத்தவர் ஃபவுண்டேஷன் புகழ் வாழ்க, KFT வாழ்க என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நேரில் பார்க்கும்போது இது இந்த விழாவுக்கு வந்து 2வது முறையாக வர்றவங்க என்மேல் பாசம் கொண்டு அன்பு கொண்டு என்னுடைய நடிப்பை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்னை வைத்து மகிழ்கின்றீர்கள். அதற்கு நான் உங்களுக்கு என்றும் நன்றி கடன் பெற்றுள்ளேன். இந்த விழாவிற்கு வந்து ஜெயஸ்ரீ வந்து எனக்கு ஒரு 4-5 ஆண்டுகளாக முகநூல் மூலமாக தான் நட்பு கிடைத்தது. சென்ற முறை வந்திருந்தேன் நீங்கள், இந்த முறை அழைக்கும் போது மிகவும் வர முடியாத சூழல், ஆனால் எப்படி வந்துடுவேன்னு சொல்லி தான் வந்தேன். ஏன்னா வேலூருக்கு இங்கு என்னை பெருமைப்படுத்த இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அச்சம் தவிர ஃபவுண்டேஷன், சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜி இது இன்னும் மேன்மேலும் புகழ் பெற்று இன்னும் எங்களை போன்று வளரும் கலைஞர்களை அழைத்து மகிழ்விக்க வேண்டும் என்று கூறி இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கேயுமே தமிழ் இல்லை, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தமிழ் முழுமையாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்த ஆண்டு நான் வருவேன். ஆனால் கைத்தட்டல் கொடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் பாடி கேட்குறேன். அவ்வளோ அருமையாக பாடினாரு. டேலண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக. உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்களில் எனக்கும் தானே. அனைவருக்கும் இனிய மாலை. என்னை வரவழைத்து பெருமைப்படுத்திய அன்பு சகோதரி ஜெயஸ்ரீக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரையில் பார்த்து நாங்கள் பிரமிச்ச ஸ்டார்ஸ் இங்கே பார்க்கும்போது எனக்கு நிறைய அப்படியே அசை ஓடும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணா கூட இங்கே ஸ்டேஜில் நிற்கிறது. அண்ணா தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த அருமையானதொரு நிகழ்விற்கு என்னை வரவழைத்த ஜெயஸ்ரீக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஒரு பேர் கேட்கணும் கன்ஃபார்ம். வெரி தேங்க்யூ ஸோ மச் திஸ் டீம். இந்த டீம் வந்து நம்ம இங்கே வரணும், இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கிறது வந்து டீம் ஒர்க் தான். இந்த டீமை வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரையுலகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ளஸ் நன்றியும் தெரிவிக்கிறேன்.
இங்கே வேலூருக்கு கேஎஃப்டி அவார்டுக்கு இன்வைட் பண்ண மேம்க்கும் அப்புறம் தேசிங் ராஜா சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு. இது வரைக்கும் மாடலாக வாங்கியிருக்கேன், ஈவெண்ட் ஆர்கனைசராக வாங்கியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ணியிருக்கீங்க. அந்த 2 பேரும் சூப்பராக எல்லாரும் நல்லாவும் செய்கிறீங்க, நல்லாவும் பண்ணுறீங்க. தேங்க்யூ மேம். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் கொஞ்சம் நர்வஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இவங்க 2 பேரும் சேர்த்துக்கலாம் சார். தேங்க்யூ மேம். நீங்கள் அவர் கையால் நான் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குறது ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சார். இங்கே டான்ஸ் ஆடின குழந்தைங்கலாம் செம்மையாக ஆடினாங்க. ஸோ அதை அவங்களை கோச் பண்ண எஸ்பெஷலி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வாழ்த்து சொல்ல, தக்ஷாங்கிற பொண்ணு அம்மா எங்க அம்மா வந்து சின்ன வயசா இருக்கும் போது அவங்க ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதுல காலெல்லாம் அந்த மேல வச்சு ஆடுவாங்க. எனக்கு தக்ஷா எனக்கு எங்க அம்மா வந்து எனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த நான் ஏன் சொல்றேன், மற்றவங்க எல்லாம் சரியா பண்ணலன்னு நான் சொல்லலை. இந்த பொண்ணை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கங்க. இந்த பொண்ணோட பெட்டரா பண்றதுக்கு நீங்க பண்ணுங்க, முயற்சி எடுங்க. ஒரு செம்ம எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸரா. ஸோ தக்ஷாக்கு என் வாழ்த்துக்கள், அவங்க டீமுக்கு என் வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த ஆட்டம் ஆடினாங்களே அவங்களுக்கு என் மனசார நான் வாழ்த்து. செம்மையாக இருந்துச்சு. சின்ன சின்ன கிரேஸ் இருந்துச்சு, அடங்கு இருந்துச்சு. எல்லாருக்கும் டைம் ஆகிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பணும் தான். அவங்க சாப்பிட்றாங்களாம், சரி அதுவாக நேரம் அவங்களாவது நேரத்துக்கு இருக்கட்டும். 2024 to 25